அமலாக்கத்துறைக்கு தாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று சட்டப்படி எதிர்கொள்வோம் என்றும் பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் நடைபெறும் சோதனைக்கு திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்க. வணக்கம், விவரம். அமலாக்கத்துறை மேற்கொண்டிருக்கக்கூடிய சோதனை என்பது இன்றைய தினம் அமைச்சர் பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த ஐடி ரைட் தொடர்பாக திமுக சார்பில் திமுக அமைப்பு செயலர் RS பாரதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநரின் அனுமதிக்காக அனுப்பப்பட்ட கோப்புகள் தற்போதும் கூட நிலுவையில் இருக்கிறது. தனது ஏஜென்டான ஆளுநருக்கு அறிவுரை சொல்லி அனுமதி அளிக்கும்படி செய்ய வேண்டிய மத்திய அரசு எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அமலாக்கத்துறை ஏவி விடுவது வாடிக்கையாக இருக்கிறது என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை மத்திய அரசின் மீது RS பாரதி வைத்திருக்கிறார். மேலும் ஈடிக்கு அஞ்ச மாட்டோம், மோடிக்கு அஞ்ச மாட்டோம், சட்டப்படி எதிர்கொள்வோம் என்றும் அதில் அவர் இந்த பதிவுகளை சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்ட இந்த அறிக்கையில 2006-2011 திமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த பெரியசாமி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செல்வதாக சொல்லி பழிவாங்கும் நடவடிக்கையாக அந்த அதிமுக ஆட்சியில் வழக்கு போடப்பட்டது எனவும் அந்த வழக்கில் 2012ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் அவரை விடுவித்து உத்தரவு பிறப்பித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இதனை சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ரத்து செய்த நிலையில்தான் இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நிகழ்ந்துள்ளதா என்ற அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. உளவுத்துறை ஐஜியாக இருந்த ஜாபர் சேட்டுக்கு வீட்டு வசதி வாரியம் சார்பில் நிலம் ஒதுக்கப்பட்ட விவகாரத்தில் அமலாக்கத்துறை கையில் எடுத்த விசாரணை மேற்கொண்டு வந்தது. இந்த வழக்கில் 2022 அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை ஏற்று பெரியசாமி விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளித்தார். சுமார் 9 மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு பதியப்பட்ட இந்த வழக்குகளில் அதிகாலம் வரையிலும் தலையிடாத அமலாக்கத்துறை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தீவிரம் காட்டுவது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கு நடவடிக்கை என RS பாரதி குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் அரசியல் அறியாத 8ஆம் வகுப்பு மாணவன் கூட இந்த விவகாரம் தெரியும் என்பதையும் அவர் கடுமையான குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார். மேலும் சட்டவிரோத பண பரிமாற்றம் என சொல்லி அமலாக்கத்துறை செய்யும் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் நீதிமன்றத்தில் அமலப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கான வழக்குகளாக அவர் பட்டியலிடக்கூடிய சூழல்ல இந்த வழக்கு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் சட்டப்பூர்வமாக திமுக எதிர்கொள்ளும் எனவும் அமைச்சர் பெரியசாமி இதனை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.